சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வாக்கிங் சென்ற தொழிலதிபரை காரில் கடத்தி கத்தி முனையில் மிரட்டி 30 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய கும்பல் கூண்டோடு போலீசில் சிக்கியது. தொழிலதிபரை பணத்துடன் வரச்சொல்லி காத்திருந்த கும்பலை போலீசார் தேடிச் சென்று வேட்டையாடிய சம்பவத்தில் நடந்தது என்ன? நடைபயிற்சி சென்ற தொழிலதிபரை காரில் கடத்தி கத்தி முனையில் மிரட்டி பணம் பறிக்க திட்டம் போட்ட கும்பல் 5 சவரன் நகையை பறித்து தொழிலதிபரை பாதி வழியில் இறக்கிவிட்டு தப்பித்த கும்பலை போலீசார் பொறிவைத்து பிடித்தது எப்படி? சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலை பகுதியில் வசித்து வருபவர் தொழிலதிபர் கமலேஷ் அப்ரஹாம். 57 வயதான இவர் சென்னை பாரிமுனையில் சொந்தமாக பாத்திரக்கடை, நெல்லையில் ஸ்கிராப் தொழில் என்று பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார். சம்பவத்தன்று காலை கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள நீரு பூங்காவில் கமலேஷ் நடைப்பயிற்சிக்கு சென்றுள்ளார். பயிற்சி முடிந்து வெளியே வந்தபோது காரில் காத்திருந்த 4 பேரில் ஒருவர் கமலேஷ் பெயரை சொல்லி அழைத்ததால் யாரோ தெரிந்தவர் என்று நினைத்து அவர் கார் அருகே சென்றுள்ளார். உடனே காரில் இருந்த கும்பல் கமலேஷை வலுக்கட்டாயமாக கடத்தியுள்ளனர். காரில் வைத்து ஊர் முழுக்க சுற்றி வந்த கடத்தல் கும்பல் கமலேஷிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். பணம் தரவில்லை என்றால் கொன்று ஆற்றில் வீசி விடுவோம் என்று மிரட்டியதால் 10 லட்சத்திற்கு தொழிலதிபர் ஒப்புக்கொண்டார். என்னது 10 லட்சமா? உன்னை கொன்னா ஒருத்தர் 20 லட்சம் ரூபாய் தருவதாக சொல்லியிருக்கிறார். நீ 30 லட்சம் கொடுத்தால் உயிரோடு விடுகிறோம் என்று மரண பயம் காட்டியுள்ளனர். இறுதியாக பணத்தை தருவதாக ஒப்புக்கொண்ட கமலேஷ் பணத்திற்கு 2 மணி நேர கால அவகாசம் கேட்டு அவரிடமிருந்த 5 சவரன் தங்கச் செயினை பறித்து கொண்டு பாதியில் இறக்கிவிட்டுள்ளனர். அங்கிருந்து தப்பித்த தொழிலதிபர் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் கடத்தல் தொடர்பாக புகார் அளிக்க சில மணி நேரம் கழித்து கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஒருவர் கமலேஷை செல்போனில் தொடர்பு கொண்டு பணத்தை பாரிமுனை மின்ட் தெருவில் உள்ள ஜெய் சரவணன் என்பவரிடம் கொடுக்குமாறு கூறியுள்ளனர். பின்னர் போலீசார் அறிவுறுத்தலின்படி கடத்தல்காரர்கள் கூறியது போல கமலேஷ் பையில் பணத்துடன் மின்ட் தெருவுக்கு சென்று அங்கு காத்திருந்த ஜெய் சரவணனிடம் பணத்தை கொடுக்கும்போது ஏற்கனவே அங்கு பதுங்கியிருந்த போலீசார் குற்றவாளியை சுற்றி வளைத்து கைது செய்தனர். பலத்த பாதுகாப்புடன் அவருடன் மேற்கொண்ட விசாரணையில் கடத்தலின் முக்கிய மூளை யார் என்பது குறித்து தெரிய வந்தது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கமலேஷ் அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த ராம்குமார் என்பவர் தொழிலதிபராக இருப்பதால் கமலேஷை கடத்தி பணம் பறிக்க கூட்டாளிகளோடு சேர்ந்து திட்டம் தீட்டியது அம்பலமானது. கடந்த 10 நாட்களாக அவரை பின்தொடர்ந்து எங்கு போகிறார், யாரை பார்க்கிறார், எப்போதும் நடைப்பயிற்சி செல்வார் என்பதை கண்காணித்து நோட்டமிட்டு கடத்தியுள்ளனர். இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரையும் கைது செய்த போலீசார் தொழிலதிபரிடமிருந்து பறித்த 5 சவரன் தங்கச் செயின், கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் கைதானவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.